வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணி அவருடைய ப்ராக்டிஸையும் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அவருடைய வார்ம் அப்பில் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ விராட் கோலியும் மேக்ஸ்வெல்லும் சேர்ந்து ஃபுட்பால் விளாடுற வீடியோ இப்போ வேறு லெவலில் வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அன்பாக்ஸ் ஈவெண்ட் இருக்குது. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு முந்தின நாள் கண்டிப்பாக விராட் கோலி வந்துருவாருன்னு. ஸோ அதே மாதிரி அவர் வந்துட்டார். ஸோ நாளைக்கு அவருக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷன் எதுவும் கிடையாது. ஸோ நாளைக்கு அன்பாக்ஸ் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதையே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விராட் கோலியோட ப்ராக்டிஸ் செஷன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி vs மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காம்பினேஷனில் தான் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரோட தான் நம்முடைய விராட் கோலி அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் விராட் கோலி மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்டு கப்பில் விராட் கோலி இருக்க மாட்டாரான்னு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கும்போது விராட் கோலி ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கு அப்புறமா இறங்க போகிற முதல் T20 ஃபார்மேட்டோட ப்ராக்டிஸ் செஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸில் விராட் கோலி வெறித்தனமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஃபார்மை பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்தது இந்த சிராஜ் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. சிராஜ் அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு வருவாரா அப்படிங்கிறதே ஸ்டில் இன்னும் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்கிறதுனால தான் டிலே ஆகுது அவருடைய அரைவல். ஸோ மற்றபடி கண்டிப்பாக அவர் டீமோட இணைஞ்சிடுவார். ஸோ சிராஜ் அன்பாக்ஸ் ஈவெண்ட்டில் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒரு மிஸ் தான். ஸோ கண்டிப்பாக சிராஜ் அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு வரணும் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ராஃபியை ஸ்மிருதி மந்தனா கிட்ட விராட் கோலி ஹேண்ட் ஓவர் கொடுக்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல ஆர்சிபி பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது சஜஸ்ட் ஆகுது. அது வந்ததுலேருந்து இப்படியாவது விராட் கோலி ஐபிஎல் ட்ராஃபி தொட்டு பார்க்கட்டும்னு ஒரு சில ட்ரோல்ஸும் வந்துட்டுருக்கு. ட்ரோல் பண்ணுறவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நாளைக்கு கண்டிப்பாக சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள்.